ஹலோ கைஸ், வெல்கம் டு மை ராசி மிராக்கல் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதங்கிறதுனால கொஞ்சம் கலர் கோலம்லாம் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா தேர்லையும் கூட்டி தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடு தான் கூட்டிகிட்டு இருந்தேன் க்ளீன் பண்ணி. நம்ம வீடை எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுக்கணும், அதுதான் நமக்கும் நல்லது, எல்லாேருக்கும் நல்லது. அதுக்கப்புறம் காஃபி போடுறதுக்காக பால் பாக்கெட் எடுத்து பால் காய வச்சுருந்தேன். பாருங்கள், காலையிலே காஃபி குடித்தா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆன மாதிரி இருக்கும். பாதாம் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் லேட் ஆகிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான். நீங்களும் மேகி இந்த மாதிரிலாம் சாப்பிடாம கொஞ்சம் இடியாப்பம் இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. இடியாப்பம், தேங்காய் பால், ராகி போட்டு அவிச்ச முட்டை, இது நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் வரப்போகுதில்ல. ஸோ எங்கள் பாப்பாவோட ஸ்கூலில் அந்த கஷ்டப்படுற குழந்தைங்க, ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்களுக்காக இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து திங்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்தவரையும் தோணுது. வருஷம் பாப்பாவுக்கு கொடுத்துடுவோம். ஜாய் ஆஃப் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. என் பாப்பா சொன்னோன்னே நாங்கள் எப்போதுமே இந்த மாதிரி தான் கொடுத்து விடுவோம். இந்த தடவை நான் வீடியோவே எடுத்திருக்கேன். அவங்களுக்கு தேவைப்படுற திங்ஸ் தான் நாங்கள் மெயினாக வாங்கி கொடுப்போமே. இதை என் பாப்பா பேச சொன்னேன், இது மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடி அப்படின்னு சொன்னேன். பட் என் பாப்பா என்ன சொன்னான்னா, இல்லை நான் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை, என்னால் எனக்கே இதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் அதை நினச்சி நான் உண்மையாகவே ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வயசுலேயே இவ்வளோ ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது வெளில கூட தெரியப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்குது. இதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் நான் இந்த வீடியோ எடுக்கிறது நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்களை பார்த்து இன்னும் 4 பேர் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஸோ நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லாேருக்கும் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இருந்துச்சு, அதில் சில்லி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த கொய்யாக்காய் எனக்கு போனப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மாதிரி கட் பண்ணலான்னு பார்த்தா காமெடியாக போயிடுச்சு. அவங்க கட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி நம்ம கட் பண்ணதும் வேஸ்ட்டாக போவேன்னா அதில் ரைஸ் ஆட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் சுண்டை வத்தல்லாம் காய வச்சுருந்தோம். இது மாதிரி எங்கள் வீட்லேயே சுண்டைக்காய் காய்க்கிது, அதில் தான் வத்தல் போட்டிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் முடி அதிகமாக கொட்டிகிட்டே இருக்குது. சரி நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணலாம் எண்ணெய் காய்ச்சி அப்படின்ட்டு அதுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் காய்ச்சும்போது ஃபுல் வீடியோவாக எடுத்து போடுறேன். இது மாதிரி தடவும்போது கொஞ்சம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது, ஆனால் ஃபுல்லாலாம் இன்னும் கண்ட்ரோல் ஆகலை. அப்புறம் துணியெல்லாம் காஞ்ச துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃப்ளவர்லாம் போய் கட் பண்ணிவிட்டு வந்தேன். நிறைய ரோசஸ் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்களேன் இவ்வளோ அழகாக டபுள் கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக இருக்குது. ஒரே செடியில் டபுள் கலரில் பூக்கும். அப்புறம் ஒரே பூவே பார்த்திங்கன்னா டபுள் கலராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்திங்கன்னா பூ வாங்கவே தேவையில்லை, ரோஸே எங்களுக்கு போதும், அப்படி ஒரு அழகழகாக கலர் கலராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் இந்த வாங்கியிருந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். பர்சனலாக எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது, அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில். பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிட்டுனா எல்லாமே வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த குட்டி மீனை பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு ஓல்டு வீடியோ தான். இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தோடனே எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு, ஸோ ஆட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, மீன் வறுவல், இதுதான். நெக்ஸ்ட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டுருந்தோம். அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் மாடியில் காய போட்டாச்சு. நாங்கள் டெய்லி ரொட்டைன் என்னென்ன பண்ணுறோங்கிறத ஒரு வீடியோவாகவே எடுத்திருக்கேன். பட் மினி விலாகாக தான் இதில் போட்டிருக்கேன். ஃபுல் லாங் வீடியோவாக போடல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஃபுல்லாக போடுறேன். அதுக்கப்புறம் அப்படியே நேச்சர்லாம் ரசித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். வீட்டில் செல்லே பார்த்துட்ருக்காம இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மாவெல்லாம் இட்லிக்கு மாவு ஊற போட்டு அரைச்சி வச்சுட்ருந்தாங்க எங்கள் அம்மா.
அதுக்கப்புறம் நான் மாடிக்கு போயிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். தண்ணி ஊற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். செடிக்கு தண்ணி ஊற்றுறது, எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றுனேன். பாருங்கள், கொத்தரங்காய் செடியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போல்லாம் வந்து நல்லாவே காய்க்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. கொஞ்சம் மைண்டே வந்து ரிலாக்ஸ்டாக ஆன மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகழகாக பூத்துருக்கு பாருங்களேன் இந்த ஜெவந்தி பூவெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா துண்ணூற்றி பச்சலை. பிம்பிள்ஸ் இருக்கவங்க இதை வந்து மிக்சியில் அரைச்சி போடலாம். இதை நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் இதை கூட கொஞ்சம் முல்தானி மெட்டி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் தான் பிடிச்சிருந்தேன். டெய்லி 2 லிட்ரு தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஃபாலோ பண்ணலான்ட்டு. ஈவினிங் தண்ணி தெளித்து சின்ன குளமா போட்டாச்சு. அதுக்கப்புறம் மயில் வந்துச்சு, அதுக்கு அரிசி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் காஃபி போட ஆரம்பிச்சாச்சு. பால் காய வச்சுருந்தோம். நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் பெருசாகவே எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனால் வீடியோ எடுக்கும்போது எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா வடையும் தேங்காய் சட்னியும் அரைச்சிருந்தோம். பாப்பா வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தா வீடியோ எடுக்கிறதுக்காக. செம்ம ஃபன்னாக தான் போயிட்டுருக்கும் இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா. என் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா டான்ஸ்லலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். எனி டைமாக எதனா ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாள் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் எக்ஸசைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேட் மிஷின் தான். இதில் நின்னிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மினி ஜிம்மே இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குது. நான் எடுத்திருக்கதே வந்து கம்மியான திங்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை விட இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் எதுக்கு தான் இதெல்லாம் இருக்குன்னே தெரியல. நாங்கள் அவ்வளோலாம் யூஸ் பண்ணுறதில்ல. கம்மியான திங்ஸ் தான் எக்ஸசைஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா புஷ்அப் பண்ணுறது, கையில் அப்படியே வச்சு பண்ணுறதுக்காக இதை வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஈஸியாக தூக்கிட்டேன். ஆனால் இன்னொன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் கூட தூக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நிறைய இருக்குது, நிறைய எக்ஸசைஸ் மிஷின் அதெல்லாம் இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதையே வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது வந்து இந்த காலில் வச்சு செய்கிறது வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து அடிக்கடியெல்லாம் செய்ய மாட்டோம், எப்போனா தான் செய்வோம். அதுக்கப்புறம் வந்து ஜாமான்லாம் கழுவி போட்டாச்சு. அப்பப்போ வேலையை அப்பப்போவே முடிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம். அதுக்கப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அதெல்லாம் கட்டிகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஜாதி முல்லை தான். ரொம்ப வாசமாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ. ஒரு பக்கம் எங்கள் அம்மா பூ கட்டிகிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் சித்தியும் கட்டிகிட்டு இருந்தாங்க. ரோஸ் செடி விற்றுட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரோஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தோம். நிறையவே செடி இருக்குது, இருந்தாலும் அதை பார்க்கும்போது வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் வாங்கியிருந்தோம். அப்புறம் சாமிக்கிட்ட வந்து விளக்கேற்றி வச்சாச்சு. நைட்டு டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை எனக்கு ஊற்றியிருந்தேன், மற்றவங்களுக்கெல்லாம் இட்லி. அதுக்கு என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னியும் புதினா சட்னியும் தான். பை கைஸ்.